பஞ்சபூதங்களுடைய வடிவத்திலும் நம்ம சிவபெருமானை பார்க்கலாம். அத்தனை ஸ்தலங்களும் தமிழகத்தில் பஞ்சபூத தலங்கள் என்று அதை அழகாக வணங்குகிறோம். ஆனால் அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கான புகழ் எல்லாவற்றை விடவும் ஓங்கி நிற்கிறது. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. இந்த உலகத்திலே சூரியன் தான் பிரதானமானவன். நவக்கிரகங்களிலே மையமாக இருக்கின்றவன் சூரியன். எனவே அந்த சூரியனை வைத்துத்தான் இந்த உலகமே இயங்குகிறது. எனவே பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று ஒரு கருத்து இருக்கு. எனவே அந்த சூரியன் எவ்வாறு அக்னியால் ஆனவனோ அதே மாதிரி அருணன் என்றால் சூரியன், அருணாச்சலன் என்றால் சூரியனை போல வெப்பம் மிக்கவன். எனவே அந்த வரலாறு ஒன்று இருக்கிறது. ஏன் இங்கே அக்னித்தலமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு பின்னணி. சைவ எல்லப்ப நாவலர் திருவண்ணாமலை புராணத்தை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு டாக்குமெண்ட். இப்போ நம்முடைய வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்போம். கோயிலுக்கு என்ன டாக்குமெண்ட்னா அந்த ஸ்தல புராணம், தலபுராணம். அந்த தலபுராணத்தில் தான் இந்த திருக்கோயிலுக்கு யார் யார் வந்தார்கள், இந்த திருக்கோயிலுக்கு என்னென்ன சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் மரங்கள் வைப்போம் மழையை கொண்டு வருவோன்றாங்க. இந்த மரங்கள் வைப்போம் என்ற அடிப்படை தத்துவத்தை சொல்லி கொடுத்தது ஆன்மீகம். ஸ்தலம் விருட்சம் என்ன, தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது ஆன்மீகம். குளங்கள், அந்த கோயில் திருக்குளங்கள் இருக்கின்றவே அது வாட்டர் பேங்க். எப்படி நீங்கள் பணத்தை எல்லாம் வங்கியில் சேமித்து வைக்கிறீர்களோ அதிகமாக பொழிகின்ற மழையை, இப்போ இவ்வளோ மழை பொழிகிறது, நெல்லையிலே தாமிரபரணியில் வெள்ளம் வருகிறது, காவிரியிலே வெள்ளம் வருகிறது. இந்த வெள்ளம் வருகின்ற அந்த வெள்ள நீரை எல்லாம் ஏரியிலும் குளத்திலும் தேக்கி வைத்து ஆன்மீகத்தின் பெயரால் பாதுகாத்தனர். ஏரி காத்த ராமன் மதுராந்தகன். அதுபோல் ஒவ்வொரு இந்த திருவண்ணாமலையிலேயே 3 குளம் உண்டு. எனவே பிரம்ம தீர்த்தம், அம்பிகை தீர்த்தம் 2 குளம் இருக்கிறது. அதுபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம் முறையால் தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே என்று தாய்மானவர் சொல்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம். திருவண்ணாமலைக்கு தலம் தெரியும், திருவண்ணாமலை. அது மட்டும் தீர்த்தத்துக்கு பேர் 2 குளங்கள்னு சொன்னேன். இதுக்கு விருட்சம் என்ன தெரியுமா? அது பல பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மகிழம்பூ. மகிழம்பூ, மகிழமரம் தான் ஸ்தல விருட்சம். அப்போது மகிழ மரத்தை பார்த்த உடனே அண்ணாமலையார் ஞாபகம் வரணும். அதை விட சிறப்பு அதுவும் அந்த மகிழ மரத்துக்கு பக்கத்துல இருந்து பார்க்கிற போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கோபுரத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அம்சம் அந்த தலவிருட்சத்துக்கு பக்கத்துல நமக்கு கிடைக்கும். 9 கோபுரங்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு எப்படி 9 வாசல்கள் இருக்கிறதோ அதுபோல 9 கோபுரங்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு கோபுரத்திற்குமான சிறப்பு. அம்மணியம்மன் கோபுரமாக இருக்கட்டும், கிளி கோபுரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. 6 பிரகாரங்கள் இருக்கின்றன. என்ன, இவையெல்லாம் பார்த்தால் இது வரலாற்று பெருமையும் இலக்கிய பெருமையும் மரபு வழி சார்ந்த பெருமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னொரு புதுமையான ஒரு சான்றை சொல்லுகிறேன். திருவண்ணாமலையார் ரொம்ப பழமையானவர்னு நம்ம சொல்ல சொல்ல இந்த உலகத்தில் பல பேருக்கு பழமையினாலே பிடிக்காது. அதனால தான் விளம்பரங்கள் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். 50 வருஷமாக இருக்கக்கூடிய நியூ சாரி ஸ்டோருங்கிறாங்க. நியூ சாரி ஸ்டோர் எப்படா 60 வருஷமாக இருக்க முடியும்? 60 வருஷம் இருந்தால் அது ஓல்டு சாரி ஸ்டோர் தானே. ஏன்னா மக்களுக்கு இப்போ 2 விதமான மனப்பான்மை இருக்குது. மரபு பழமைன்னா பாராட்டுவாங்க, அதே நேரத்தில் பழசுனா பல பேருக்கு பிடிக்காது, தூக்கி இவன் பேரும் பஞ்சாங்கன்னு. இதே கேள்வி இந்த திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிந்தனை வந்தது. திருவண்ணாமலையினுடைய பெருமை பழமையால் வந்ததா புதுமையால் வந்ததான்? முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனே. 9வது திருவெம்பாவை. அப்போது அவர் கேள்வி கேட்குறார். இந்த இடத்துல பாடப்பட்ட பாட்டு திருவெம்பாவை 20ம் திரு அம்மானை 20ம் மாணிக்கவாசக பெருமான் 8ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே 40 பாடல்கள் பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையிலே 2 பதிகம் பாடியிருக்கிறார், 22 பாட்டு. திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமான் 3 பதிகம், ஒவ்வொன்றிலும் 10 பாட்டு, 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை 30 பாட்டு பாடியிருக்கிறார். எனவே தேவாரம் 30 20 22 52 பாடல்கள் தேவாரத்தால் திருவண்ணாமலை போற்றப்படுகிறது. திருவாசகத்தில் திருவெம்பாவை 20 பாடல் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. சும்மா பாடலை,
8ஆம் நூற்றாண்டில் கேள்வி கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நீ வந்து பழமையில் சிறந்தவனா புதுமையில் பொழிந்தவனா? அவர் சொல்றார், நான் பழமைக்கெல்லாம் பழமையானவன்பா. சிவனுக்கு பேரு ஆதிசிவன் பேரு. ஆதின்னா என்ன அர்த்தம்? ஆதிசிவன், ஆதி பகவன், முதற்றே உலகு. இந்த உலகத்தை தோற்றுவித்தவன் இறைவன். அப்ப பழமைக்கெல்லாம் பழமையானவன், புதுமைக்கெல்லாம் புதுமையானவன், அடிமுடி தெரியாமல் நிற்பவன். அப்ப காலத்தையும் கணிக்க முடியாது, அளவையும் அளவிட முடியாது, அவனுடைய புகழையும் பெருமையும் ஒரு அளவிட்டு காண இயலாது. இந்த வர்ற கூட்டத்தை தான், இதெல்லாம் நம்ம அளந்து பார்க்க முடியுமா? இந்த கூட்டத்தை எண்ணி பார்க்க முடியுமா?